ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத 4வது வார ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருளரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருளரசன், விவரங்கள். வணக்கம் பரிதா. சோளிங்கரில் 108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ சோளிங்கர் யோகா லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் கார்த்திகை 4வது வார விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் பகுதியில் அமைந்துள்ள 108 வைணவ திவ்ய தலங்களில் ஒன்றாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி யோக நரசிம்மர் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் சுமார் 1305 படிகள் கொண்ட மிக பெரிய மலையின் மீது யோக லட்சுமி நரசிம்மர் மற்றும் அமிர்தவல்லி தாயார் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலித்தும் அதேபோல் அதன் எதிரே 406 படிகள் கொண்ட சிறுமலையில் யோக ஆஞ்சநேயர் அருள்பாலித்து வருகிறார். இந்நிலையில் ஆண்டு முழுவதும் யோக நிலையில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது ஐதீகமாக சொல்கிறது. இதையொட்டி கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் சுவாமிக்கு சிறப்பு தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது 4ஆம் வாரத்தை முன்னிட்டு இன்று கோவிலில் சுவாமிக்கு காலை முதலே பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்தனர். இதில் ரோப்கார் இடத்தில் பக்தர்கள் கட்டுக்கடங்காமல் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு இருந்ததால் இதனால் சுமார் 5 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து ரோப்காரில் சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். அதேபோல் சில பக்தர்களும் கோவிலில் இருக்கும் 600வது படிகள் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்தபடி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்வை கோவில் நிர்வாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர். மேலும் இதில் பல்வேறு இடங்களில் தன்னார்வல் அன்னதானம் மற்றும் நீர்மூழ்கி ஆகிய பக்தர்களுக்கு வழங்கினார்கள். மேலும் கோவிலில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அது மட்டுமல்லாமல் கோவில் முழுவதும் இடங்களை ஆக்கிரமித்து கடைகளை வைத்திருந்த காரணத்தால் கோவிலில் வரும் பக்தர்கள் கூட்டமும் மற்றும் பல்வேறு இடங்களில் சென்று வாகனங்களால் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி அருளரசன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.